நீ வடிவேல் காமெடி பண்ணாத, நீ வந்து பாரு என்று தலைவர் சொல்றாரு. நீ வடிவேல் மாதிரி காமெடி பண்ணிருக்காத, நானும் வந்து ரவுடி தானு, நீ வந்து பாரு, அண்ணா சாலைக்கு வாப்பா, நீ பாப்பாளபுரத்துக்கு முன்ன அண்ணா சாலைக்கு வா. கேட்குற நிதியை வாங்கி தரது துப்பு இல்லை, சவால் வர்றதுக்கெல்லாம் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கவுபேக் முடியும்னு சொல்லி மோடி அவர்கள் வந்து 2018 வரும்போது திருட்டுத்தனமாக வந்துட்டு செவருக்கெல்லாம் உடச்சி கடிச்சு போனார். வர சொல்லுங்க, பால் பாஸ் ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருப்பேன். ஏற்கனவே அவர் அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு, முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான் சொல்றீங்க. ஆனா இப்போ உதயநிதியும் அண்ணாமலையும் ஒரு நேரடி மோதல் போக்கை பத்திரிகையாளர் மத்தியில் நடக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இது நல்லதா? ஏன்னா இவர் வந்து அண்ணாமலை தரமா பேசணும், தரம் இல்லாதவர்ங்கிறார். இன்னைக்கு யாரு தரமானவர் நம்ம பேசுவோங்க ஐயா. சாமையின் வெளிப்பாடு ஒரு காலம் ஏத்துக்கொள்ள மாட்டோம். கெட் அவுட் மோடி சொல்லிடுவியான்னு கேட்டிருக்காரு. கேட்டாரா இல்லையா? கெட் அவுட் மோடின்னு சொல்றது அவ்வளவு கஷ்டமான வார்த்தையா?